சூரனை வதம் செய்ய பார்வதியிடம் முருகன் வேல் பெற்றதாகவும் தற்போது சூரியனை வதம் செய்ய முத்துராமலிங்க தேவரிடம் வேல் பெற்று செல்கிறோம் எனவும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் தெரிவித்துள்ளார். என்னைக்குமே கதாநாயகன் பேர் எப்பயும் மாறாது. முருகன் தான் கதாநாயகன் புராண காலத்திலிருந்து இப்போ வரைக்கும். ஆனா வில்லன் ஒரே பேர்ல வரணும்னு அவசியம் இல்லை. அடிக்கடி மாறு வேஷம் போட்டே இருப்பான். புராண காலத்துல சூரசம்ஹாரம் பண்ணும்போது கதாநாயகன் பேரு முருகப்பெருமான், வில்லன் பேரு சூரபத்மன். அவனுக்கு சூரன் பேரு. இப்பயும் வில்லன் இருக்கா, ஆனா சூரன்ற பேர்ல இருக்குன்னு அவசியம் இல்லை. சூரியன்கிற பேர்ல கூட இருக்கலாம். ஏன் கை தட்டுறீங்கன்னு தெரியல. அது சூரனாதான் இருக்குன்னு அவசியம் இல்லை, சூரியனா கூட இருக்கலாம். எப்படி புராண காலத்துல அவனை சம்ஹாரம் செய்வதற்கு தன் தாய் பார்வதி தேவியிடம் இருந்து வேல் வாங்கி கொண்டு முருகன் போனான். முருகனா போய் ஒரு பட்டறையில கொடுத்து வேலை செஞ்சு எடுத்துட்டு போகவில்லை. பார்வதி அந்த வேலை கொடுத்து அனுப்புறா, நீ சம்ஹாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு. அது புராண காலம். அதே மாதிரிதான் இன்னைக்கும் நிறைய அசுரர்கள் இருக்காங்க. இந்துக்கள் பிளவுபட்டு பிரிவினைப்பட்டு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு அசுரன், ஒரு தீய சக்தி இருக்கு. இவற்றையெல்லாம் ஆதரித்து வளர்த்தெடுக்கிற தீய சக்திகள், சமூக விரோத சக்திகள் பணியாற்று. அதனால இந்த நவீன அசுரர்களை அழிப்பதற்கு அன்னைக்கு எப்படி பார்வதி வேல் கொடுத்து அனுப்பிச்சாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஐயா தேவர் நமக்கு வேல் கொடுத்து அனுப்புகிறார். இந்த அசுர சக்தி எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும் என்று